வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 7 ஆண்டுகள் கடந்தும் விடை தெரியாத துயரம். நாடு தழுவிய ரீதியில் இன்று விசேட பிரார்த்தனை. கொழும்பு முதல் நீர்கொழும்பு வரை நீதி கோரி பேரணிகள். வடக்கு மாகாண ஆளுநருடன் யாழ் கட்டளை தளபதி சந்திப்பு. பாதுகாப்பு நிலைவரங்கள், சிவில் ஒருங்கிணைப்பு குறித்து கலந்துரையாடல். மக்கள் வங்கி, இலக்கை வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி கடந்த வருட அறிக்கைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. குருக்கள் மடத்தில் மனித புதைக்குழி உள்ளது என கருதப்படும் இடங்களை ஸ்கேன் செய்ய உத்தரவு. இந்த வருடம் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம், மஹிந்த ராயபக்ச சூளுரை. அதிகளவு கட்டணத்திலேயே பெட்ரோல் டீசல் கொள்வனவு, சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. பௌத்த எழுச்சி வடகிழக்குக்கே அவசியம். நாவட்குழி விகாரை சம்பவத்தில் சுமந்திரனின் செயலருக்கு தொடர்பு, கசபதேரர் குற்றச்சாட்டு. குறிகாட்டுவான் இறகுதுறையின் 2ஆம் கட்ட பணிகள் நாளைய தினம் ஆரம்பம். இப்ராஹிமிடமே கேட்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் அரசியல் மயமாகியுள்ளது, நாமல் ராஜபக்ச. தொடர்பென விரிவான செய்திகள். முழு உலகையுமே உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை பலத்த பாதுகாப்பு மற்றும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்படவுள்ளன. இன்று காலை 8:45 மணிக்கு முதலாவது குண்டு வெடித்த நேரத்தை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் மணி ஒலிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 8:47 மணிக்கு மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு 8:50 மணிக்கு விசேட ஆராதனைகள் ஆரம்பமாகும். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நினைவேந்தல் நடைபெறும். இதில் வெளிநாட்டு தூதுவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வமத தலைவர்களின் விசேட உரைகள் இடம்பெறவுள்ளன. நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் ஆயர்கள் தலைமையில் காலை 7:30 மணிக்கு விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு காலை 8:45 மணிக்கு நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தப்படும். இன்று மாலை 4 மணிக்கு நீர்கொழும்பு மேரி ஸ்டெல்லா மைதானத்திலிருந்து கட்டுவாப்பட்டி தேவாலயம் வரை நீதி மற்றும் உண்மை வேண்டி மாபெரும் பிரார்த்தனை பேரணி முன்னெடுக்கப்படவுள்ளது. நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் இன்று அதிகாலை முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அத்துடன் தேவாலயங்களை சூழ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தற்கொலை தாக்குதல்களில் 269 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையான நீதி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கைக்கு மத்தியில் இம்முறை நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படைகளின் புதிய கட்டளை தளபதியாக அண்மையில் பதவியேற்ற மேஜர் ஜெனரல் KJN-MBK நவரத்ன வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனை நேற்று திங்கட்கிழமை காலை உத்தியோகபூர்வமாக சந்தித்து பேச்சு நடத்தினார். யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் ஆளுநருடன் அவர் மேற்கொண்ட முதலாவது சம்பிரதாயபூர்வ சந்திப்பு இதுவாகும். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருவருக்கும் இடையே சுமூகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. புதிய பதவியை பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் நவரத்னவுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் நினைவாக ஆளுநருக்கு பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் சிவில் நிர்வாகத்துடனான ஒருங்கிணைப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது என்று அறிய முடிகிறது. குருக்கள் மடத்தில் மனித புதைக்குழி உள்ளது என சந்தேகிக்கப்படும் பிரதேசத்தை எதிர்வரும் மே மாதம் 14, 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ஸ்கேனிங் செய்ய நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு
அப்பகுதியில் புதைக்கப்பட்டனர் என கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கில் பிரசன்னமான சட்டத்தரணி முபாரக் அஷம் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது குறிப்பிட்ட விடயங்கள் வருமாறு: ஸ்கேனிங் செய்யப்படாத பிரதேசத்தை ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கும் அதன் பின்னர் அங்கே ஏதாவது மனித எச்சங்கள் பற்றிய அடையாளங்கள் காணப்படுமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இன்று நீதிமன்றில் கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கிலே சட்ட வைத்திய அதிகாரி, காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம், தொல்லியல் திணைக்களம், குற்றத்தடுப்பு பிரிவு என வழக்கோடு தொடர்புற்ற சகல தரத்தவர்களுக்கும் அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடையாளம் காணப்பட்டு ஸ்கேனிங் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாத அந்த பிரதேசத்திலே எதிர்வரும் மே மாதம் 14, 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மற்றும் ஏதாவது எச்சங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை அகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த வழக்கிலே இந்நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் அவரது சொந்த செலவினத்திலேயே மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அதற்குரிய கட்டளையை ஆக்கி இருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 14ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது என்றார். இந்த வருடம் ஆட்சியை பிடிப்பதற்கான பாரிய திட்டம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களிடையே புத்தாண்டு தொடர்பான உற்சாகமோ அல்லது உண்மையான புத்தாண்டு உணர்வோ காணப்படவில்லை. மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே இம்முறை புத்தாண்டை கொண்டாடினர். இம்முறை மே தினம் பௌத்தர்களின் புனித நாளான வைகாசி பௌர்ணமி தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியிலான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப் போவதில்லை. மே தினத்துக்கு பதிலாக அன்றைய தினம் சமய வழிபாடுகள் மற்றும் பிங்கம் எனப்படும் பௌத்த புண்ணிய காரியங்கள் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் என்றார். புதிய ஆண்டில் அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். அத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளது. வரவிருக்கும் அரசியல் சவால்கள் மற்றும் மாற்றங்களுக்கு முகம் கொடுப்பதற்காக தமது கட்சி முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் இறக்குமதியின் போது பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஆகியவற்றுக்கு வழக்கத்துக்கு மாறாக மிக அதிக பிரீமியம் கட்டணங்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுவாக ஒரு பீப்பாய்க்கு $3 முதல் $4 வரை இருக்க வேண்டிய பிரீமியம் கட்டணம் இங்கு மிக அதிகமாக காணப்படுகிறது. டீசல் இறக்குமதிக்காக டிராபிகுரா நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பிரீமியம் கட்டணம் $3.8 இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவசர நிலையை காரணம் காட்டி அந்த நிறுவனம் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தியது. பின்னர் அதே நிறுவனத்திடமிருந்து அவசர கொள்வனவு என்ற அடிப்படையில் மீண்டும் டீசல் பெறப்பட்டது. அப்போது $3.8 இருந்த பிரீமியம் கட்டணம் ஒரேடியாக $48 உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் ஒரு பீப்பாய்க்கு சுமார் $44.2 மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையற்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாக அரசாங்கத்திற்கு சுமார் $11 மில்லியன், அதாவது சுமார் $350 கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. எரிசக்தி தெரிவுக்குழுவினூடாக தற்போதைய எரிபொருள் இறக்குமதி நடைமுறைகள் குறித்து கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட விசாரணை அறிக்கையை கோருகின்றோம் என்றார். இலங்கையில் உண்மையான பௌத்த மறுமலர்ச்சியும் விழிப்புணர்வும் பௌத்தர்கள் சரிந்து வாழும் தெற்கு மாகாணங்களை விட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே தற்போதைய சூழலில் அவசியமானது. நாவற்குழி விகாரையில் சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனின் செயலாளராக கடமையாற்றும் சைதன் முன்னின்று செய்யப்பட்டுள்ளார் என பலாங்கொடை கசப தேரர் பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி நாவற்குழி விகாரையில் பிக்கு ஒருவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு சதியாகும். ஒரு மத தலத்திற்குரிய ஆடி ஒழுக்கத்தை மீறி பிரவேசிக்க முயன்ற யுவதிக்கு அறிவுறுத்தியதற்காக குறித்த பிக்கு மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனின் செயலாளராக கடமையாற்றும் சைதன் முன்னின்று செய்யப்பட்டுள்ளார். எவ்வித தவறும் செய்யாத பிக்குவை விகாரையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இது வடக்கிலிருந்து பிக்குகளை தந்திரோபாயமாக வெளியேற்றும் ஒரு முயற்சியாகும். பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதாக கூறும் அனுரகுமாரவும் அரசாங்கமும் இவ்விடயத்தில் மௌனம் காப்பது ஏன்? ஒரு மதத்தின் எழுச்சியும் விழிப்புணர்வும் அந்த மதம் சார்ந்த மக்கள் குறைவாக வாழும் பகுதிகளிலேயே ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் பௌத்த எழுச்சி என்பது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அவசியமானது. ஆனால் திட்டமிட்ட அடிப்படையில் அங்கிருக்கும் பிக்குகளை வெளியேற்றிவிட்டு அப்பிரதேசங்களை தனித்துவமான வலயங்களாக மாற்ற சூழ்ச்சிகள் நடக்கின்றன. பிக்குகளை வடக்கிலிருந்து வெளியேற்றி அங்கு தமிழர்களின் தாயக கோட்பாட்டை உறுதிப்படுத்த இந்த அரசாங்கம் முற்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. இலங்கை ஒரு தேரவாத பௌத்த நாடு. இங்கு விலங்குகளை அழைத்து கொண்டு பாத யாத்திரை செல்வது எமது நீண்டகால ஒழுக்கங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும். அதேபோன்று திருகோணமலை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தின் வளங்கள் மீது இந்தியா செலுத்தி வரும் ஆதிக்கம் மற்றும் தரைவழி பாலங்கள் அமைக்கும் திட்டங்கள் இலங்கையின் ஒற்றையாட்சி மற்றும் இறையாண்மையை பாதிக்கும். இதற்கெதிராக மகா சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராடுவார்கள். நாவற்குழி விகாரையில் அநியாயமாக பாதிக்கப்பட்ட பிக்கு மீண்டும் அந்த விகாரையிலேயே தங்கி தனது மத பணிகளை தொடர்வதற்கான சட்டபூர்வமான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இதற்காக புத்த சாசன அமைச்சருக்கு 2 வார கால அவகாசத்தை வழங்குகிறோம். இந்த கால பகுதிக்குள் குறித்த பிக்குவுக்கு நீதி வழங்கப்பட்டு அவர் மீண்டும் நாவக்குழி விகாரைக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படாவிட்டால் மகா சங்கத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து பௌத்த சாசன அமைச்சுக்கு முன்னால் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். பிக்குகள் லாபத்தையோ புகழையோ எதிர்பார்ப்பவர்கள் அல்ல. வடக்கிலிருந்து திட்டமிட்ட முறையில் அவர்கள் வெளியேற்றப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றார். குறிகாட்டுவான் இறக்குத்துறையின் 2ஆம் கட்ட புனரமைப்பு பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வு நாளை புதன்கிழமை காலை 9 மணிக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ளது. இறங்குதுறையின் புனரமைப்புக்காக 984.73 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் பல தசாப்தங்களின் பின் புதிய தோட்டத்துடன் மீள நிர்மாணிக்கப்பட உள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இறங்குதுறைக்கான 1ஆம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு துரித கதியில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 2ஆம் கட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளன. இலங்கையின் முன்னணி அரசு வங்கிகளான மக்கள் வங்கி, இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியன 2025ஆம் ஆண்டில் தமது வரலாற்றில் மிக உயர்ந்த லாபத்தை பதிவு செய்துள்ளன. இவ்வங்கிகளின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கைகள் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டன. மக்கள் வங்கியின் தலைவர் பேராசிரியர் நாரத பெர்னாண்டோ அறிக்கையை கையளித்த போது வங்கி வரலாற்றில் இதுவரை இல்லாத அதிகூடிய லாபத்தை 2025இல் ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். வரிக்கு முந்தைய லாபம் 64.4 பில்லியன் ரூபாய், வரிக்கு பிந்தைய லாபம் 40 பில்லியன் ரூபாய். இலங்கை வங்கி தனது 87 வருட கால வரலாற்றில் ஈட்டிய மிகப்பெரிய லாபத்தை இம்முறை பதிவு செய்துள்ளது என்று அதன் தலைவர் காவிந்த டி சொய்சா தெரிவித்தார். வரிக்கு முந்தைய லாபம் 120.8 பில்லியன் ரூபாய், அரசுக்கு செலுத்தப்பட்ட வரி 77 பில்லியன் ரூபாய். தேசிய சேமிப்பு வங்கி அனைத்து வரிகளுக்கும் முன்னர் 59 பில்லியன் ரூபாய் லாபத்தை பெற்றுள்ளது என்று அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷ ஹெப்ரால் தெரிவித்தார். அத்துடன் லாப பங்காக திரைசேரிக்கு 6 பில்லியன் ரூபாவை வங்கி வழங்கியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு அமைவாக உயர் நிதியொழுக்கத்துடன் செயற்பட்டதே இந்த சாதனைக்கு காரணம் என்று வங்கித் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த வெற்றியில் வங்கி ஊழியர்களின் அர்ப்பணிப்பான ஒத்துழைப்பையும் அவர்கள் இதன்போது நன்றியுடன் நினைவு கூர்ந்தனர். இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ,
அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெருமா மற்றும் வங்கிகளின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். So today we called upon to hand over our annual report to the President. We emphasized the performance of the bank. In the entire 87 almost years of history, Bank of Ceylon recorded the highest profit, the profit before tax of 120.8 billion. We are also listed in the Colombo Stock Exchange given the fact that our debentures are listed and all the information is there. But apart from the profits, the key points were that we continue to contribute to the country. We paid almost 77 billion in taxes and we continue to bank and access and give financial inclusion to the entire country. As Bank of Ceylon, bankers to the nation, we are happy to mention that today the entire country's divisional secretariats are covered by banking and each and everyone will have access to their banks to do their basic banking by walking or by taking a bicycle. In the past, people had to travel many distances to get to main cities to do their banking. But Bank of Ceylon has made this a reality and we are very happy to show the progress and create financial inclusion as a very powerful example. ලංකා බැංකුව කියන්නේ ජනතාවගේ බැංකුව. රජයට අයිති ලංකා බැංකුව මේ වසරේ අපි අවුරුදු 87ක් සමරන ලංකා බැංකුව නිතරම බලන්නේ අපේ රට ගැන ජනතාව ගැන. මේ වර්ෂයේ අපේ සභාපතිතුමා කිව්වා වගේ 120.8 බිලියන් ලාභ විදියට ඉපයුවත් අපි ඇත්තටම ලාභය නෙමේ අපේ ප්‍රධාන අරමුණ. ආර්ථිකයට කොහොමද අපි සපෝට් කරන්නේ, කොහොමද අපේ රටේ ජනතාවට සපෝට් කරන්නේ, අපේ කස්ටමර්ස්ලාට කොහොමද අපි උදව් උපකාර කරන්න කියලා. ඒ අනුව 2025 වර්ෂයේ අපි තරුණ ජනතාව වෙනුවෙන් යූත්ස්ලා වෙනුවෙන් අපි බිලියන 10ක මුදලක් ණය මුදල් විදියට ඒගොල්ලන්ට නව ව්‍යාපාර පටන් ගන්න 107 පොලියට ලබා දුන්නා. ආර්ථිකයේ පොලි අනුපාතයේ 12-13 තියෙද්දි අපි මේ තරුණ ජනතාවට තරුණ පරම්පරාවට 107 පොලියට බිලියන 10ක් ලබා දුන්නා. ඒ වගේම ෆ්‍රීලාන්සර්ස්ලා කියලා ඔන්ලයින් රැකියා කරන අයට තමන්ගේ ෆ්‍රීලාන්සර්ස් කරන්න ඒගොල්ලන්ට අපි බිලියන 5ක ණය මුදලක් 107ට ලබා දුන්නා. ඒ වගේම කාන්තා ව්‍යවසායකයින් සවිබල ගන්නවන්න කාන්තා ව්‍යවසායකයින්ට වෙනම අපි ණය මුදල් ලබා දෙනවා. ඒ වගේම රටේ ගොවි ජනතාවට කුඩා ව්‍යාපාරික අපි කියනවා SMEsලා small and medium enterprises මේගොල්ලන්ට අපි විශාල වශයෙන් ණය මුදල් ඒගොල්ලන්ට අවශ්‍ය දැනුම ප්‍රාග්ධනය විතරක් නෙමෙයි ඇත්තටම ඒගොල්ලන්ට අවශ්‍ය ව්‍යාපාරික දැනුම මූල්‍ය දැනුම කොහොමද ව්‍යාපාර කරගෙන යන්නේ මාකට්ස් කොහොමද මොනවද ඒගොල්ලන්ට අවශ්‍ය වෙළඳපොළ අපනයන වෙළඳපොළ මොනවද මේ සියලුම දේවල් අපි ඒගොල්ලන්ට උපදේශන සේවා පුහුණු වැඩමුළු වශයෙන් පවත්වලා තියෙනවා. ඉතින් ඒ අනුව ෆයිනෑන්ෂල් ඉන්ක්ලූෂන් එහෙම නැත්නම් අපේ මූල්‍ය දායකත්වයේ ලබා දීම බැලුවොත් එහෙම අපි රටේ අස්සක් මුල්ලක් නෑර අපේ ශාඛා තියෙනවා වගේම ඒජන්ට් බැංකින් අපේ නියෝජිත බැංකු සේවය අපි කියනවා ඒකට BOC කනෙක්ට් කියලා ලංකාව පුරාම අපි නියෝජිත බැංකු ශාඛා පවත්වාගෙන යනවා. ඒ මගින් කුඩා ව්‍යාපාරයක් කරන පුද්ගලයෙක් වෙන්න පුළුවන්. මේ දවස්වල අපි පෝස්ට් ඔෆිසර්ස් වල දාගෙන යනවා. ඒගොල්ලන්ට බැංකු කටයුතු කරන්න පුළුවන් තමන්ගේ ව්‍යාපාරික ස්ථානයේ ඉඳගෙන මුදල් තැන්පතු බාර ගැනීම, මුදල් ආපසු ගෙවීම, මුදල් ට්‍රාන්ස්ෆර්ස් කරන එක, බිල්පත් ගෙවීම, මොබයිල් টপ අප්ස් වගේ ඕන දෙයක් මේ ශාඛා වලින් කරන්න පුළුවන්. ඊට අමතරව අපි බ්‍රාන්ච් ඔන් වීල් කියලා ආපදා අවස්ථාවක රටේ බැංකු දාන්න බැරි ඈත පළාත් වලට යන්න බ්‍රාන්ච් එකක් වෙහිකල් එකක හදලා තියෙනවා. ඒ අනුව අපි හැම පළාතකටම බ්‍රාන්ච් ඔන් වීල් කියලා ඩිප්ලොයි කරලා තියෙනවා. ජනතාවගේ අවශ්‍යතා ඒගොල්ලෝ ළඟටම ගෙනහිල්ලා සපයන්න පුළුවන් වෙන්න. මේ ආකාරයට විවිධ ආකාරයෙන් අපි ජනතාවට රටට අවශ්‍ය සේවය සලසලා දෙන්න ලංකා බැංකුව විදිහට කටයුතු කරලා තියෙනවා. ඉදිරියටත් අපි ඒ සඳහා කැප වෙලා කටයුතු කරනවා. බොහොම ස්තුතියි. People's Bank recorded the best ever profits in history. We recorded 64.4 billion profit before tax and 40 billion profit after tax. So I have to thank chairman and the staff and all the stakeholders for this exceptional performance. This profit was booked in spite of being nation minded. Our main motive is not the profits. So I mean we have 15.2 million customers and 750 branches. So there's a lot of cost in maintaining all this. So I should thank all the stakeholders and the staff for supporting us in this endeavor. මහජන බැංකුව විදියට අද 2025 වර්ෂයට අදාළ මූල්‍ය ප්‍රකාශන ජනාධිපතිතුමාට බාර දුන්නා. අතරම අවුරුදු 65ක ඉතිහාසයේ මහජන බැංකුවේ හොඳම
මූල්‍ය ප්‍රගතිය වාර්තා කරනවා 2025 අවුරුද්ද බිලියන 40කට වැඩි බදු පසුලාභයක්. එතන බදු පෙරලාභය ගත්තොත් එහෙම බිලියන 65කට ආසන්න ප්‍රමාණයක්. මේ සාර්ථකත්වයේ රහස තමයි මහජන බැංකුව එක් එකතු වෙලා ඉන්න සේවකයෝ, ඒ වගේම සියලුම පුද්ගලයන්, ඉහළ කළමනාකාරීත්වය, ඒ වගේම මූල්‍ය අමාත්‍යාංශය, මුදල් අමාත්‍යාංශය සහ එහි නිලධාරීන් ඇමතිතුමා ඇතුළු සියලුම දෙනා. ඒ එක්කම මට විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ මේ කාර්යයට සහයෝගය දෙන අපේ විශ්‍රාමිකයන්, ඒ එක්කම වෘත්තීය සමිතිය ඇතුළු සියලුම දෙනා සහ විශේෂයෙන්ම අපි ආදරයෙන් මතක් කරනවා මහජන බැංකුවත් එක්ක එකතු වෙලා ඉන්න ග්‍රාමීය ප්‍රජාව, ඒ වගේම සෑම තැනකම විසිරලා ඉන්න සියලුම අපේ ගනුදෙනුකාරු බවතුන්, එතුමන්ලත් එක්ක තමයි අපිට මේ ගමන යන්න පුළුවන් වුණේ. අපි බලාපොරොත්තු වෙනවා ඊළඟ වර්ෂය මීටත් වඩා හොඳින් මහජන බැංකුවේ කාර්ය සාධනය වර්ධනය කරලා මේ ආර්ථිකයට බැංකුවේ දායකත්වය තවදුරටත් වඩා හොඳින් ලබා දෙන්න. I'm happy to say a few words on behalf of the NSB as chairman of NSB. Today it was an auspicious day as we handed over our 2025 annual report to His Excellency the President. And I must emphasize that NSB was started in 1971. It was a brainchild of Dr. N.M. Pereira. And I'm sure Dr. N.M. Pereira, if he was living, would be a very happy man. Because in 2025, the annual report handed over to His Excellency today, where that is the year we have made the highest ever profit of 59 billion before all taxes. On top of that, we have contributed a large number in taxes to the state, and also we paid the highest dividend ever paid by NSB to the owner of the bank. The shareholder is the Secretary Treasury. So we paid 6 billion as dividends, and I'm very proud to say that NSB is on a growth trajectory, and wherein NSB has done very well in the last 2-3 years. I complete 3 years, and I'm getting on to my second term, but I'm very happy to say that during this period, myself and my board, we were able to reorganize the setup of NSB as an SOE, and in fact, we managed to bring the number of employees down by 400. And in fact, for example, even the chairman's office, I had 4, I brought it down to 2. And we were able to bring in lean management and absolute discipline vis-a-vis the employees as well as the bank. So the growth of the bank is seen very much because of the absolute financial discipline overall when you look at the bank. So the last 3 years is a best example for the employees' benefit as well as the benefit of the NSB and the state. The employees got the highest bonus in 2024, where they got 5 months bonus. In fact, just before the new year this time, they got a bonus of 4 months. And that shows that when the bank is doing well, that all the stakeholders, including the employees, are better off. My vision is, and my board's vision is, to ensure that the standard of the employees, as well as all the stakeholders of the bank, including the state, should be happy with the progress made. So though there are few hardships we come across, but overall we have managed to digitalize and go to a digital environment, get into all sorts of new mechanisms that would help the way to grow. And also we have a very professional board of directors. We have very competent senior staff, and training and also education for the employees, and also the standard of living of the employees per se is to be increased twofold so that they will be happy, and that all stakeholders, the bank employees, the owners of the bank, which is the state, and also all the other stakeholders such as our customers are happy, and they are the beneficiaries of the fruits of this bank. So I hope and pray that this organization, with the assistance of the Secretary Treasury and the Ministry of Finance,
which is ministry is headed by His Excellency the President, the Deputy Minister, and also the ST. We have been able to go on this long journey of success, and I believe with true discipline and a culture where everyone knows that development is the key to the growth of the bank. As a state-owned bank, we are proud to say that we have even overtaken certain number of private banks. So the success story is still going on. The idea is to make sure that the past golden glory can be brought back, and I wish all the employees, the stakeholders, including the state, will make it happen, and with the assistance of the Ministry of Finance and the hierarchy, we will be able to do a better year in the coming years, and I wish the bank all the very best. Thank you.